வணக்கம் நண்பர்களே. சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். 1955 வெளியான ஒரு திரைப்படம், ஸ்பானிஷ் திரைப்படம், ஸ்பெயின் மொழியில் வெளியான ஒரு திரைப்படம், த மிராக்கிள் ஆஃப் மார்சலினுஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம். கத்தோலிக்க கிறிஸ்துவ மறையில் துறவிகள் இருக்கிறாங்க, ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அதில் ஒரு பிரிவினர் பிரான்சிஸ்கன் துறவிகள் என்று அழைக்கப்படுவார்கள். செயின்ட் பிரான்சிஸ் அவர்களுடைய வழி வந்த ஒரு துறவுகள். ஒரு மெரூன் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அவங்க தலையிலே ஒரு இது முடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. முடியெல்லாம் அந்தோனியார், புனித அந்தோனியார் போல முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரான்சிஸ்கன் துறவிகள். அந்த துறவிகளுடைய மடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திரைப்படம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை, அனாதை குழந்தை அவர்களுடைய மடத்தில் விடப்படுகிறது. காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், ஒரு குழந்தை வாசலில் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு யாரும் கேட்பார் இல்லை. அது ஒரு பனி படர்ந்த இடம். அந்த இடத்தில் துறவிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை யாருமே எடுக்க வரவில்லை என்பதால் இந்த குழந்தையை அவர்களே பராமரிக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு மார்சலினுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாகிறான். சிறுவனாகும் போது நல்ல துருன்னு ரொம்ப சேட்டை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்கிறான். அந்த துறவு மடத்தின் மேல் அடுக்கில் ஒரு ஜெப அறை இருக்கிறது, பிரேயர் ஹால் இருக்கிறது. அந்த பிரேயர் ஹாலில் சிலுவையில் இயேசு இறந்து தொங்கிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிஞ்சவொடனே எல்லாரும் கீழே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. இது டெய்லி அந்த ப்ரேயர் நடக்கும்போது அந்த சிறுவனும் அந்த துறவிகளோடு சேர்ந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கிறான், ஜெபத்தில் கலந்துக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு சிந்தனை, நாம் எல்லாரும் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றோமே, அங்கே ஜீசஸ் மட்டும் தனியாக இருக்காரு, அவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவரு சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கு யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லையே, அவர் எப்படி சாப்பிடுவாருன்னு ஒரு கொஸ்டின் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இவன் ஓடுறான், விளையாடுறான், எல்லாம் பண்றான். ஆனா அந்த மேலறையில் செல்லும் பொழுது மட்டும் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து இவன் பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு பசி எடுத்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு அங்கேருந்து பதில் கிடைக்கல. இருந்தாலும் இவன் அவர் பேசுவது போலவே உணர்ந்து கொண்டு ஒரு நாள் என்ன செய்யறான், அந்த பிரெட் லோஃப்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க துறவிகள். நிறைய பிரெட்டு செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உணவுக்காக. அப்பொழுது அடிக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரெட்டில் ஒரு சில ஸ்லைசஸை எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு நேராக மாடிக்கு ஓடிடுறான். அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவினுடைய சிலைக்கு முன்பாக ஒரு டேபிள் போட்டு அந்த பிரெட்டையும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் வைக்கிறான். அப்பொழுது ஒரு காட்சி உருவகப்படுத்தப்படுகிறது. என்னன்னா, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் கரங்கள் அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து தண்ணீரில் நனைத்து உண்பதை போன்ற ஒரு காட்சி. இந்த காட்சியை இந்த சிறுவன் இயேசுவோடு பேசுகிறான், இயேசுவுக்கு உணவளிக்கிறான் என்பதை பின்னால் இருந்து ஒளிந்து ஒரு துறவி பார்த்து விடுகிறார். அதன் பின் அந்த சிறுவன் இறந்து ஒரு புனித நிலைக்கு, அமர நிலைக்கு உயர்த்தப்படுவதாக நாம் அந்த திரைப்படம் முடிந்து விடுகிறது. இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, குழந்தை தெய்வத்துக்கு சமமானது என்பது இந்த திரைப்படம் உணர்த்தும். ஒரு குழந்தை கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு அந்த தெய்வத்திடம் செல்லும் பொழுது அந்த தெய்வம் இறங்கி அந்த குழந்தையோடு உறவாடுகிறது என்பதை அந்த திரைப்படம் அழகாக சொல்லி இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தான், 1955 வெளிவந்த ஒரு மூவி. வாய்ப்பு கிடைத்தால் யூடியூப்ல இருக்கு, மற்ற இதுலயும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் கடவுள் மீது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பை வைத்து கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு அந்த தெய்வத்தோடு உறவாடுகிற பொழுது அந்த தெய்வம் இறங்கி அந்த குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுகிறது. அந்த குழந்தை உள்ளம் எவ்வளவு முகத்தானது என்பதை அந்த திரைப்படம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும்.
த மிராக்கிள் ஆஃப் மார்சிலியனஸ் அந்த படத்தை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் நிறைய பரபரப்பான திரைப்படங்கள் தான் பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரியான திரைப்படங்களையும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படி செய்யுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் கிளிப்ஸாக கூட நீங்கள் காட்டலாம். ஆனால் மிக மிக ஆழமான அன்பை உணர்த்தக்கூடிய ஒரு திரைப்படம். எனவே பாருங்கள், பலன் பெறுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழியில் வளர்வதற்கு இம்மாதிரியான முயற்சிகள் பயன்படட்டும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யா இலைகளில் அஜீரண கோளாறை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. வயிற்றுப்போக்கை குணமாக்கக்கூடிய ஆற்றலையும் கொய்யா இலைகள் கொண்டிருக்கிறது. எனவே கொய்யா இலைகளை, இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த கொய்யா இலைகளை நாம் பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.